ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலா வாய்ஸ் நாவல்ஸ். நான் உங்கள் நிலா. இப்போ நம்ம பார்த்துட்ருக்க கதை அவனுக்கு நிகரவள், எபிசோட் 64. வாங்க கதைக்குள்ளே போகலாம். தன் மடியில் படுத்து கொண்டு தன் வயிற்றில் முகம் புதைத்து தன்னை அணைத்து கொண்டிருப்பவனை தலையை பிடித்துவிட்டு கொண்டிருந்த மித்ரா கண்ணிமைக்காமல் அவனை தான் பார்த்து கொண்டிருந்தாள். என்ன முயன்றும் அவளால் அவனின் இந்த காதலை கண்டு வியக்காமல் இருக்க முடியவில்லை. தான் என்னதான் காயப்படுத்தினாலும் அடித்து துரத்தினாலும் கூட மீண்டும் மீண்டும் தன்னை தேடியே வருபவனின் காதலை கண்டு வியந்தவளுக்கு அவனின் அந்த காதலை கொண்டாடாமல் உதாசீனப்படுத்துகிறோமே என்று மனம் வேதனை கொண்டது. அவனை தவிர்க்க அவள் செய்த செயல்களை எல்லாம் அவன் மன்னிப்பானா என்றெல்லாம் அவளுக்கு தெரியாது. ஆனால் நிச்சயம் அவளாலேயே அவளை மன்னிக்க முடியாது. அதில் கண்ணிமைக்காமல் அவனையே பார்த்து கொண்டிருந்தவளின் கண்கள் கலங்கி ஒரு துளி கண்ணீர் அவனின் முகத்தில் பட்டு தெரித்தது. அதில் கண் விழித்து அவளை பார்த்தான் ஆதி. ஆனால் அவன் பார்ப்பதற்கு முன் அவள் முகத்தை வேறு புறம் திருப்பிக் கொண்டாள் மித்ரா. அவள் என்னதான் திரும்பிக் கொண்டாலும் அவள் அழுகிறாள் என்பதை ஆதி உணர்ந்துதான் இருந்தான். அவளை பார்த்தவன், என்னாச்சம்மோ என்று கேட்க, எனக்கு டைம் ஆச்சு சார், நான் போகணும் என்று சொன்னவள் வேகமாக அவனை தன் மடியிலிருந்து எழுப்பி விட்டு அவன் முகத்தை கூட திரும்பி பார்க்காமல் அந்த அறையிலிருந்து வெளியில் சென்று விட்டான். ஆதியும் அவளை தடுக்கவில்லை. செல்லும் அவளை தான் அமைதியாக பார்த்து கொண்டிருந்தான். அடுத்த நாளும் மித்ராவை பார்ப்பதற்காக ஹாஸ்பிட்டல் வந்திருந்தான் ஆதி. ஆனால் நேற்று போல் இன்று அவளை எந்த தொந்தரவும் செய்யவில்லை. தூரத்தில் நின்றே அவளை அமைதியாக பார்த்து கொண்டிருந்தான். அன்று மித்ராவிற்கு ஒரு இம்பார்ட்டன்ட் சர்ஜரி இருந்ததால் வீட்டிற்கு செல்ல இரவாகி விட்டிருந்தது. ஹாஸ்பிட்டலிலிருந்து வெளியில் வந்த மித்ரா வீட்டிற்கு செல்வதற்காக கேப் ஏதாவது கிடைக்குமா என்று பார்த்து கொண்டிருக்க, அப்பொழுது அவளின் முன்னால் ஆதியின் கார் வந்து நின்றது. அதை ஒரு நொடி நிமிர்ந்து பார்த்தவள் மீண்டும் தன் மொபைலை பார்க்க ஆரம்பித்தாள். தன் புறமிருந்த காரின் கதவை திறந்த ஆதியோ, கார்ல ஏறு அம்மு, நான் உன்னை ட்ராப் பண்ணுறேன் என்று சொல்ல, அவனை ஒரு நொடி பார்த்தவள், வேண்டாம் சார், நான் கேப் புக் பண்ணி போய்க்கிறேன், நீங்கள் கிளம்புங்க என்று சொன்னாள். அவளை அமைதியாக பார்த்தவனோ, ஏன் அம்மு, என் கூட காரில் தனியாக வர அளவுக்கு என் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா? இல்லை என் கூட காரில் வர முடியாத அளவுக்கு நான் உனக்கு வேண்டாதவனா போயிட்டேனா என்று அவன் நக்கலாக கேட்டான். என்னதான் அவனின் குரலில் நக்கல் இருந்தாலும் அவன் கண்ணில் அப்பட்டமான வலி தெரிந்தது. அடுத்த நொடி வேறு எதை பற்றியும் யோசிக்காமல் அவனின் காரில் ஏற பின் கதவை திறக்க செல்ல, ஆனால் அவள் அந்த கதவை தொடுவதற்கு முன்னே ஃப்ரண்ட் டோரை ஓப்பன் செய்து விட்டிருந்தான் ஆதி. அதில் ஒரு நொடி அவனை பார்த்தவள் பிறகு ஒரு பெருமூச்சை விட்டு அவன் அருகில் சென்று அமர்ந்து கொண்டாள். அவள் அமர்ந்தவுடன் தன் காரை ஸ்டார்ட் செய்து அங்கிருந்து கிளம்பினான் ஆதி. கார் மிதமான வேகத்தில் சென்று கொண்டிருக்க மித்ரா ஜன்னலின் புறம் திரும்பி வேடிக்கை பார்த்தாலே தவிர ஒரு முறை கூட அவள் ஆதியை திரும்பி பார்க்கவில்லை. ஆனால் ஆதி அவளை தான் பார்த்து கொண்டிருந்தான். மெதுவாக அவளின் கைகளை தன் கைக்குள் பற்றி கொண்டான் ஆதி. அதில் ஒரு நொடி அதிர்ந்து திரும்பி அவனை முறைத்து பார்க்க, அவளை பார்த்து லேசாக சிரித்தவனோ, ப்ளீஸ் டி, கொஞ்ச நேரம் என்று கேட்க, எப்பொழுதும் போல் அவனின் வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டவள் ஜன்னலின் புறம் திரும்பிக் கொண்டாள். அதில் லேசாக தன் உதட்டிற்குள் சிரித்த ஆதியோ காரை ஓட்ட ஆரம்பித்தான். ஆனால் இங்கு மித்ராவின் மனதிலோ, எப்படி நடிக்கிறான் பாரு, என்ன பண்ணா நான் அமைதியா இருப்பேன்னு தெரிஞ்சு வேணும்ட்டே பண்றான், கோவப்பட்டா சண்டை போட்டா கூட விலகி போகலாம், இப்படி பாவமா முகத்தை வச்சுக்கிட்டு அவனுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் செய்ய வைக்கிறான் என்று தன் மனதிற்குள்ளேயே அவனை வறுத்தெடுத்தாள் மித்ரா. ஆதிக்கு தான் அவளை பற்றி நன்றாக தெரியுமே.
நிச்சயம் அவளிடம் கோபமாக பேசினால் எல்லாம் ஒன்றும் வேலைக்காகாது என்று நன்கறிந்தவன் எப்படி பேசி அவளை சரி செய்வது என்பதை உணர்ந்து நன்றாக காய் நகர்த்தி கொண்டிருந்தான். அதை மித்ரா உணர்ந்தாலும் அவனை தடுக்கும் வழி தெரியாது தவித்தாள். அப்பொழுது சரியாக கார் மித்ராவின் வீட்டின் வாசலில் வந்து நிற்க காரிலிருந்து வேகமாக இறங்கினாள் மித்ரா. அவளை பார்த்த ஆதியோ, வீட்டுக்கெல்லாம் கூப்பிட மாட்டீங்களா என்று கேட்க, அதெல்லாம் கூப்பிட முடியாது, நீங்கள் பண்ண ஹெல்ப்புக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் என்று சொன்னவள் திரும்பி வீட்டுக்குள் சென்று கதவை சாற்றி கொண்டாள். அவள் உள்ளே சென்ற பின்னும் கூட சிறிது நேரம் அங்கேயே நின்று கொண்டிருந்தவன் பிறகு ஒரு பெருமூச்சொன்றை விட்டு அங்கிருந்து தன் காரை ஸ்டார்ட் செய்து சென்று விட்டான். அவன் கார் அங்கிருந்து செல்லும் வரை கதவின் அருகிலேயே நின்று கொண்டிருந்த மித்ரா அவன் சென்ற பிறகுதான் உள்ளே சென்றாள். அடுத்த நாள் ஹாஸ்பிட்டல் வந்தாள் மித்ரா. ஆனால் ஆதி வரவில்லை. அவன் ஏன் வரவில்லை என்று சற்று குழம்பினாலும் பின் அதை கண்டு கொள்ளாமல் அவள் வேலையை பார்க்க ஆரம்பித்தாள். அப்பொழுது அவளுக்கு அழைத்த அந்த ஹாஸ்பிட்டலின் சீஃப் டாக்டரோ நம்ம ஹாஸ்பிட்டல் எம்டிக்கு ஃபீவர் என்றும் அவரை வீட்டில் சென்று பார்க்கும்படியும் சொல்ல முதலில் அதை மறுக்கத்தான் நினைத்தாள் மித்ரா. பிறகு தன் அவனுக்கு காய்ச்சல் என்பதை உணர்ந்தவள் மனம் கேட்காமல் சரி என்று சொல்லிவிட்டு அவனின் வீட்டின் அட்ரஸை வாங்கி கொண்டு ஹாஸ்பிட்டலிலிருந்து புறப்பட்டாள் மித்ரா. வரும் வழியில் அமரிடம் கேட்டு அவனின் கார் சாவியை வாங்கியவள் அதில்தான் ஆதியின் வீட்டை நோக்கி சென்று கொண்டிருந்தாள். வேகமாக ஆதியின் வீட்டின் வாசலில் வந்து காரை நிறுத்தியவள் காரிலிருந்து வேகமாக இறங்கினாள். அவளையே விசித்திரமாக பார்த்து கொண்டிருக்கும் அந்த பாடிகார்ட்ஸை எல்லாம் தொலியும் கண்டு கொள்ளாதவள் தீரஜிடம் சென்று, உங்கள் பாஸ் எங்க என்று கேட்க, அவனோ அவர் ரூமில் இருக்கிறார் என்று சொன்னான். அவனிடம் கேட்டு ஆதியின் அறை எங்கிருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டவள் மின்னல் வேகத்தில் அவன் அறை நோக்கி ஓடினாள். மேலே வந்தவள் வேகமாக அவன் அறை கதவை திறந்து கொண்டு உள்ளே செல்ல அங்கு ஆதியோ பெட்டில் அமர்ந்து கொண்டு தன் மொபைலை பார்த்து கொண்டிருந்தான். அவனை பார்த்தவளுக்கு துளியும் அவன் உடல்நிலை சரியில்லாதவன் போல் தோன்றவே இல்லை. வேகமாக அவன் அருகில் சென்றவள் அவன் நெற்றி கழுத்து என்று தொட்டு பார்க்க அவனுக்கு காய்ச்சல் இருப்பதற்கான சிறு அறிகுறி கூட தெரியவில்லை. அதில் கோபமாக அவள் அவனை முறைக்க அவளின் கைகளை பற்றி தன் மடியில் அமர வைத்து கொண்டவனோ அவளை இறுக்கமாக அணைத்து கொண்டு, என்னாச்சம்மோ, வீட்டுக்கே வந்திருக்க, என்னை ரொம்ப மிஸ் பண்ணியா என்று கேட்க அவனை தான் வெறி கொண்டு முறைத்தாள் மித்ரா. வேகமாக அவனின் அணைப்பில் இருந்து பிரிந்து எழுந்தவள் அவனை கோபமாக முறைத்து, விளையாடிட்டு இருக்கியா தேவ்? எதுக்கு இப்போ உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ட்ராமா போட்டு என்னை இங்கே வர வச்சு இப்படி கட்டி பிடிச்சிட்ருக்க? நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தேன்னா நான் இந்த ஹாஸ்பிட்டலில் மட்டும் விட்டு இல்லை, இந்த ஊரை விட்டு உன் கண்ணில் படாமல் எங்கேயாவது போயிடுவேன். நான் சொன்னால் அதை நிச்சயம் செய்வேன்னு உனக்கு நல்லாவே தெரியும் என்று அவள் கோபமாக கத்தி கொண்டிருக்க அவளை பார்த்து லேசாக சிரித்த ஆதியோ, உன்னை பற்றி எனக்கு தெரியும் தாண்டி, அதே மாதிரி உனக்கும் என்னை பற்றி நல்லாவே தெரியும். நீ இந்த உலகத்தோட எந்த மூளைக்கு போனாலும் இனி நிச்சயம் நான் உன்னை விட மாட்டேன், கண்டிப்பாக உன்னை தேடி வருவேன் என்று அவனும் அழுத்தமாக சொல்ல அவன் வார்த்தைகளில் இருந்த உண்மையை புரிந்து கொண்ட மித்ரா அவனை ஒரு முறை முறைத்து பார்த்துவிட்டு வேகமாக அந்த அறையிலிருந்து வெளியில் செல்ல போனாள். அப்பொழுது சட்டென்று அவளின் கைகளை பற்றினான் ஆதி. அவள் அவனை கொலை வெறியில் முறைக்க அவனோ, பசிக்குதுடி, ஏதாவது சமைச்சு கொடுத்துட்டு போ என்று கேட்டான். அதில் ஒரு நொடி தடுமாறியவள் பின் கோபமாக அவனை முறைத்துவிட்டு அவனை பார்த்தவள், நான் டாக்டர் மிஸ்டர் ஆதி, உங்கள் வீட்டு ஷெஃப் இல்லை என்று சொல்லிவிட்டு வேகமாக அந்த அறையை விட்டு வெளியில் சென்று விட்டாள். கீழே வந்தவள் கிச்சனை தாண்டி செல்ல போக அப்பொழுது மீண்டும் அவள் காதில் பசிக்குதடி என்ற ஆதியின் குரல் கேட்க அதில் ஒரு பெருமூச்சை விட்டவளோ,
அவள் கையில் இருந்த பேக், ஃபோனை எல்லாம் அங்கிருந்த சோஃபாவில் வைத்துவிட்டு கிச்சனுக்குள் சென்று விட்டாள். இதை மேலே இருந்து ஆதி பார்த்து கொண்டுதான் இருந்தான். அவனுக்கு தெரியும், நிச்சயம் அவனின் அம்முவால் அங்கிருந்து செல்ல முடியாது என்று. அதில் லேசாக சிரித்து கொண்டே கீழே வந்தவன் கிச்சனுக்குள் சென்று அவளை பின்னால் இருந்து அணைத்து கொண்டான். அதில் வேகமாக தன்னிடமிருந்து அவனை தள்ளிவிட்டவள் அவள் கையில் வைத்திருந்த கத்தியை அவனின் முன் நீட்ட, அவனோ தன் கைகளை விரித்து அவளின் முன் நின்றவன், உனக்கு குத்தணும்னா குத்திக்கோ என்று சொல்ல, அமைதியாக ஒரு நொடி அவனை பார்த்தவளோ வேகமாக அந்த கத்தியை கொண்டு தன் கையை கிழிக்க சென்றாள். நொடி பொழுதில் அதை யூகித்த ஆதியோ சட்டென்று அவள் கைகளில் உள்ள அந்த கத்தியை பிடிக்க வர, ஆனால் அவன் அதை பிடிப்பதற்கு முன் அந்த கத்தியை தான் பின்னால் வைத்து மறைத்து கொண்டாள் மித்ரா. அவளை கோபமாக பார்த்த ஆதியோ, என்ன பண்ண போறாமோ என்று கேட்க, இன்னொரு தடவை நீ என்னை நெருங்கி வந்தா நிச்சயம் என்ன நானே காயப்படுத்திப்பேன் என்று அழுத்தமாக அவள் சொல்ல, அவள் கண்களில் தெரிந்த அந்த உறுதியை பார்த்தவனோ அதற்கு மேல் அவளை நெருங்குவானா என்ன? அவளை ஒரு முறை அமைதியாக பார்த்துவிட்டு அங்கிருந்து ஹாலிற்கு சென்று சோஃபாவில் அமர்ந்து கொண்டான். ஒரு நொடி அவனை பார்த்தவள் வேகமாக சமைக்க ஆரம்பித்தாள். பின் சமைத்து முடித்து ஒரு பிளேட்டில் போட்டு எடுத்து கொண்டு வந்து அவனிடம் நீட்ட, அவளை அமைதியாக பார்த்தவனும் ஊட்டி விடுடி என்று கேட்க, சற்று நேரத்திற்கு முன் கிச்சனை வைத்து தான் பேசிய வார்த்தைகள் அவனை எந்த அளவிற்கு காயப்படுத்தி இருக்கும் என்பதை மித்ரா நன்கு அறிந்தே இருந்தாள். மேலும் அவனை காயப்படுத்த விரும்பாதவள் அவனுக்கு தன் கைகளாலேயே உணவை ஊட்ட ஆரம்பித்தாள். சோஃபாவில் சாய்ந்தவன் கண்மூடி அமர்ந்து கொண்டு அவள் ஊட்டும் உணவுகளை சாப்பிட்டு கொண்டிருந்தான். அவனின் இதயம் சொல்ல முடியாத வேதனையில் துடித்து கொண்டிருந்தது. அவனின் மனமோ அவனின் அம்முவின் அருகாமைக்காகவும் ஒரு அணைப்புக்காகவும் ஏங்கியது. ஆனால் எப்பொழுது நீ என்னை நெருங்கினால் என்னை நானே காயப்படுத்திக்குவேன் என்று அவள் சொன்னாலோ அப்பொழுதே அவளை நெருங்கும் எண்ணத்தை கைவிட்டிருந்தான் ஆதி. அவள் ஊட்ட ஊட்ட அமைதியாக சாப்பிட்டு கொண்டிருந்தான். அவள் கொண்டு வந்த அனைத்து உணவையும் ஊட்டியவள் மேலும் சென்று இன்னும் சிறிது உணவை போட்டு வந்தவள் அதையும் ஊட்டினாள். அவள் ஊட்ட ஊட்ட அமைதியாக சாப்பிட்டானே தவிர போதும் என்று ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை. அதில் குழம்பிய மித்ராவோ மீண்டும் சென்று தான் சமைத்த அத்தனை உணவையும் போட்டு வந்தவள் அவனுக்கு ஊட்ட ஆரம்பித்தாள். ஆனால் அதையும் வேண்டாம் என்று சொல்லாமல் அனைத்தையும் சாப்பிட்டான் ஆதி. அதை பார்த்த மித்ராவின் கண்கள் கலங்க ஆரம்பித்தது. கலங்கிய விழியுடன் அத்தனை உணவையும் ஊட்டி முடித்தவள், இன்னும் வேணுமா தேவ் என்று கேட்க, அவன் கண்களை திறக்காமல் ஆமாம் என்று தலையசைத்தான். அதில் மேலும் மேலும் அவளின் அழுகை பெருகியது. வேகமாக கிச்சனுக்குள் சென்றவள் 5 நிமிடத்தில் புதிதாக சமைத்து கொண்டு வந்து மீண்டும் அதை அவனுக்கு ஊட்டினாள். அதை அவன் அமைதியாக சாப்பிட்டு கொண்டிருக்க அதற்கு மேல் தாங்க முடியாதவள், லாஸ்டா எப்போ சாப்பிட்ட தேவ் என்று கேட்டாள். ஆனால் அவளின் நினைவில் கண்மூடி அமர்ந்திருந்தவனோ எதை பற்றியும் யோசிக்காது தெரியாது என்று சொன்னான். அதில் மேலும் அழுதவள், நீ சரியாவே சாப்பிட்றதில்லையா தேவ் என்று கேட்க, அப்பொழுதும் அவளின் நினைவிலேயே மூழ்கியிருந்தவன், நான் சரியா சாப்பிட்ட 5 வருஷம் ஆகுதுடி என்று அவனின் வார்த்தைகளை கேட்ட அந்த நொடி அவனுக்கு உணவை ஊட்ட அவன் அருகே நீட்டிய அவளின் கரம் நடுங்க தொடங்கியது. அப்பொழுது அவன் கண்ணை மூடிக்கொண்டே பசிக்குது ஊட்டுடி என்று சொல்ல, அதில் தன் நடுங்கும் கரத்துடனே அவனுக்கு ஊட்டினாள் மித்ரா. அப்பொழுதும் அவன் அமைதியாக சாப்பிட்டு கொண்டிருக்க அவன் எந்த அளவிற்கு பசியில் உள்ளான் என்பதை உணர்ந்தவள் அதற்கு மேல் பொறுக்க முடியாமல் பிளேட்டை டேபிளில் வைத்துவிட்டு வேகமாக தரையில் அமர்ந்தவள் கதறி அழுக ஆரம்பித்தாள். சட்டென்று அவளின் அழுகை சத்தம் கேட்கவும்
அப்பொழுதுதான் சுயநினைவுக்கு வந்த ஆதி குனிந்து கீழே பார்த்தான். அவள் அழுது கொண்டிருப்பதை பார்த்து தாங்க முடியாதவன் வேகமாக அருகில் சென்று அவளை தூக்கி சோஃபாவில் அமர வைத்து அவள் கண்களை துடைத்து விட்டவன், என்னாச்சுடி, ஏன் இப்படி அழற என்று அவள் கண்களை துடைத்து கொண்டே அவன் கேட்க, அவளோ ஒரு வார்த்தை பேசவில்லை. அதில் வேகமாக அவளை அணைத்து கொண்டான் ஆதி. சற்று முன் என்ன நடந்தது என்று அவன் யோசித்து பார்க்க, அப்பொழுதுதான் தன்னை அறியாமல் அவன் சொன்ன வார்த்தைகளும் அவனுக்கு நினைவு வந்தது. அதில் தன்னைத்தானே நொந்து கொண்டவன் அவளை சமாதானப்படுத்த பார்த்தான். அப்பொழுது சட்டென்று தீரஜின் பாஸ் என்ற குரல் கேட்க, அதில் வேகமாக ஆதியை விட்டு விலகினாள் மித்ரா. தீரஜிற்கும் தவறான நேரத்தில் உள்ளே வந்தது அப்பொழுதுதான் புரிந்தது. அவனோ சாரி பாஸ் என்று சொல்லி திரும்பி செல்ல போக, அவனை தடுத்த மித்ராவோ, நான் கிளம்புறேன் சார் என்று ஆதியை பார்த்து சொன்னவள் அவள் பேகை எடுக்க சென்றாள். ஆனால் அவளை பார்த்த ஆதியோ, ஒரு காஃபி போட்டு கொடுத்துட்டு போடி என்று சொல்ல, சரி என்று சொன்னவள் வேகமாக கிச்சனுக்குள் சென்று விட்டாள். இங்கு ஆதி திரும்பி தீரஜை முறைக்க, அவனோ அவனின் பார்வையில் உடல் நடுங்கி நின்று கொண்டிருந்தான். கோபமாக அவனை பார்த்த ஆதியோ, எதுக்கு வந்த என்று கேட்க, அது பாஸ், உங்களை பார்க்க லிசா வந்திருக்காங்க என்று சொல்ல, ஒரு நொடி அமைதியாக இருந்த ஆதி, பெண் உள்ள வர சொல்லு என்று சொல்ல, சரி என்று தலையசைத்து விட்டு தப்பித்தோம் பிழைத்தோம் என்று ஓடிவிட்டான் தீரஜ். இங்கு மித்ரா கிச்சனில் காஃபி கொண்டிருக்க ஹாலில் ஒரு பெண்ணின் குரல் கேட்டது. அதில் புரியாமல் குழம்பியவள் திரும்பி பார்க்க, அவள் தேவின் கையை பிடித்து கொண்டு பேசிக்கொண்டிருந்தாள் ஒரு பெண். அதை பார்த்த நொடி இங்கு வெறியாகிவிட்டாள் மித்ரா. அவள் எப்படி தன் தேவை தொடலாம் என்று அவளுக்குள் கோபம் கொழுந்துவிட்டு எரிந்தது. அவள் அவனை தன்னிடமிருந்து விலக்கி வைக்க நினைக்கிறாள்தான், தன்னை விட்டு போக சொல்கிறாள்தான். ஆனால் நிச்சயம் என்ன காரணத்திற்காகவும் அவனை இன்னொருவளுக்கு விட்டு கொடுக்க மாட்டாள். ஏன், அவள் உயிருடனே இல்லை என்றாலும் கூட அவள் கணவன் வேறு ஒரு பெண்ணை பார்க்க கூடாது என்று நினைப்பவள் தன் கண் முன்னால் அவள் தேவின் கையை பிடித்திருக்கும் அந்த பெண்ணை எப்படி சும்மா விடுவாள்? காஃபி போட்டு முடித்தவள் அதை ஒரு கப்பில் ஊற்றி ஆதிக்காக கொண்டு வந்து கொண்டிருந்தாள். அப்பொழுது அந்த பெண் ஆதியின் அருகில் அமர்ந்து பேசி கொண்டிருக்க, அதில் மேலும் கடுப்பானவளோ ஆதியின் அருகில் காஃபியை கொண்டு வந்து கொண்டிருக்கும் பொழுது லேசாக தடுமாறுவது போல் ஆக்ஷன் செய்தவள் தவறுதலாக நடப்பது போலவே, ஆனால் வேண்டுமென்றே அந்த பெண்ணின் கைகளில் அவள் கொண்டு வந்த அந்த கொதிக்க இருந்த காஃபியை கொட்டிவிட்டாள். அதன் சூடு தாங்காமல் ஒரு நொடி அலறிவிட்டாள் அந்த பெண். அவள் கை கால்கள் எல்லாம் சிவந்து போனது. அவள் துடிப்பதை பார்த்த மித்ரா, அச்சோ சாரிங்க, தெரியாம கால் ஸ்லிப் ஆயிடுச்சு, ரொம்ப எரியுதா என்று கேட்டவளின் கண்களில் துளி கூட அவள் வார்த்தைகளில் இருந்த மென்மை இல்லை. மாறாக அவளின் கண்களோ கொலை வெறியில் அவளை மறைத்து கொண்டிருந்தது. அதை அந்த பெண் கவனித்தாலோ இல்லையோ, ஆனால் ஆதி நன்றாகவே கவனித்து விட்டான். அவனுக்கு நிச்சயம் தெரியும், அவள் ஆக்சிடென்டாக எல்லாம் இந்த காஃபியை அவள் மேல் கொட்டவில்லை என்று. அதில் தன் இதழுக்குள் லேசாக சிரித்தவனோ அந்த பெண்ணை பார்த்து, ரொம்ப எரிச்சலாக இருந்தால் அங்கே ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸில் ஆயில்மெண்ட் இருக்கும், எடுத்து போட்டுக்கோ என்று சொல்ல, அதில் கடுப்பாக்கி விட்டாள் மித்ரா. அவளுக்கு எரிச்சலாக இருந்தால் உனக்கு என்னடா, ஏன் நீ சொல்லலைன்னா அவளுக்கு ஆயில்மெண்ட் போட தெரியாதா என்று மனதிற்குள் நினைத்தவள் அவனை வெறி கொண்டு முறைத்தாள். பின் ஆதியிடம், காஃபி இப்படி வேஸ்ட்டாக போயிடுச்சு சார், நான் வேணா உங்களுக்கு வேற இன்னும் சூடாக போட்டு எடுத்துகிட்டு வரவா என்று கேட்டவளின் பார்வையில் மட்டுமல்ல குரலில் கூட இப்பொழுது மென்மை இல்லை. அவளின் அந்த பார்வை இப்பொழுதும் அந்த பெண்ணின் மேல்தான் படிந்திருந்தது. அவள் வார்த்தைகளிலும் கண்ணிலும் இருந்த அந்த கோபத்தை உணர்ந்த ஆதியோ, இதற்கு மேல் இந்த பெண் ஒரு நொடி இங்கு இருந்தாலும் கூட நிச்சயம் அவள் கையில் காஃபியை அல்ல ஆசிடையே ஊற்றிவிடுவாள் என்பதை உணர்ந்தவன்
மித்ராவை பார்த்து காஃபி எல்லாம் எதுவும் வேண்டாம் என்று சொல்ல அவனை ஒரு நொடி முறைத்து பார்த்தவள், சரி ஓகே நான் கிளம்புறேன் என்று சொன்னவள் தன் பேகை எடுத்துக்கொண்டு வேகமாக வெளியில் சென்று விட்டாள். அவள் வாசலை தாண்டியவுடன் ஆதியின் அருகில் அமர்ந்திருந்த அந்த பெண்ணோ வேகமாக எழுந்து நின்றவள் ஆதியை பார்த்து, பாஸ், ஆனாலும் லேடி பாஸ்க்கு உங்கள் மேலே இவ்வளோ பொசசிவ் இருக்கக்கூடாது என்று தன் கையை ஒரு முறை பார்த்துவிட்டு சொல்ல, அவளை அழுத்தமாக பார்த்தவனோ, போய் உன் வேலையை பாரு என்று சொன்னான். அடுத்த நாள் ஹாஸ்பிட்டலில் ஆதியின் கேள்விக்கு மித்ரா சொன்ன பதிலால் முழு அரக்கனாக மாறியிருந்தான் ஆதி. மித்ரா எதனால் தன்னுடன் வர மறுக்கிறாள் என்பதை கண்டுபிடிப்பான ஆதி. யார் இந்த லிசா? அவள் எதற்காக ஆதியை பாஸ் என்று அழைக்கிறாள்? தான் இல்லாமல் ஆதி எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறான் என்பதை அறிந்து கொண்ட மித்ரா இனியாவது அவனை காயப்படுத்தாமல் இருப்பாளா? இதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்க நிலா வாய்ஸ் நாவல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க நிலா. நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.